என்ன விட்டுடு. வேணாம், சொன்னா கேளு. வேண்டாம், என்ன விட்டுடு. ஓடுங்கடா, சுற்றுவேன். ஓடுங்க, ஓடுங்கடா. சார் வேண்டாம் சார். இல்ல அபிராமி, ஓடுங்கடா, ஓடுங்கடா, சுற்றுவேன். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். சரியான நேரத்துக்கு வந்து என் உயிரை காப்பாத்துனீங்க. தேங்க்ஸ் சொல்றதா இருந்தா நீங்க கண்மணி தான் சொல்லணும். ஏன்னா அவதான் உங்களை முதல்ல பார்த்து ஏன் சொன்னா. கண்மணி, கண்மணி எங்க? இல்ல ரவுடிங்க எல்லாம் இருக்காங்கன்னு நான் இங்க வர வேண்டாம், கார்ல ஏறுன்னு சொன்னேன். நாமளும் இங்க இருக்க வேண்டாம். லெட்ஸ் கோ. கம் ஆன் அபிராமி. கண்மணி. அபிராமி, யார் அவங்க? எதுக்காக உங்களை கொல்ல வந்தாங்க? அவங்கள நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல சார். ஏதோ கூலிப்படை சேர்ந்தவங்க மாதிரி தெரியுது. கூலிப்படையா? கூலிப்படை வச்சு கொல்ற அளவுக்கு நீங்க யாருக்கு என்ன டார்ச்சர் பண்ணிருக்கீங்க? டார்ச்சர் இல்ல சார், நம்ம கம்பெனில நடக்கிற தப்ப கண்டுபிடிச்சேன். அதோட விளைவுதான் இதுன்னு தோணுது. என்ன சொல்றீங்க அபிராமி? நம்ம கம்பெனில தப்பு நடக்குதா? ஆமா சார். என்ன தப்பு? யார் இந்த மாதிரி செய்றாங்க? சொல்லுங்க. சொல்றேன் சார். நல்லா கேட்டுக்க. நாங்க இங்க இருக்கிற பழைய டிசைன் ஸ்டாக்ஸ் எல்லாம் சேல்ஸ்க்கு அனுப்ப போறோம். அதனால இன்னைக்கு ராத்திரி எப்படியாவது நீ டூப்ளிகேட் ஸ்டாக்ஸ் அனுப்பி வை. உங்களுக்கு எவ்வளவு கமிஷன் கொடுத்தா இந்த விஷயத்தை வெளியில சொல்லாம இருப்பீங்க? சத்யா, ரவி 2 பேருமே எனக்கு பணத்தாசை காட்டி அவங்க தப்ப மறைக்க பார்த்தாங்க. ஆனா நான் ஒத்துக்கல. ஊருக்கு போன உங்க அப்பா வந்ததும் காட்டி கொடுப்பேன்னு உறுதியா சொல்லிட்டு வந்தேன். அதனால என்ன உயிரோட விடக்கூடாதுன்னு ரவுடிங்ல ஏற்பாடு பண்ணி அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அபிராமி, அவங்க சும்மா விடக்கூடாது. அப்பா வந்ததும் முதல் வேலையா அவர்கிட்ட சொல்லி அவங்க 2 பேரையும் டிஸ்மிஸ் பண்ணோம். சார், அது மட்டும் பத்தாது. இவங்களுக்கெல்லாம் மூளையா யாரோ ஒரு ஆள் இருக்கான். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சாதான் இனிமேலும் இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்க முடியும். நீ சொல்றது கரெக்ட் அபிராமி. அப்பா வந்ததும் இத பத்தி பேசி ஒரு முடிவு எடுக்கலாம். என்னடா சொல்றீங்க? வருண் வந்து அந்த அபிராமியை காப்பாத்துறானா? டேய், சொல்றது எதுவும் நம்புற மாதிரி இல்லையடா. தலைவரே, அந்த ஆள் பேர் வருண் தான் தலைவரே. இந்த கும்பல் அவளை விரட்டுறப்போ அந்த பொம்பளை அவரை வருண் தான் கூப்பிட்டா. கெடுத்துட்டீங்களடா, கெடுத்து எல்லாத்தையும் குட்டிச்சாரம் ஆக்கிட்டீங்களடா. யாருக்குமே தெரியாம பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தது அந்த அபிராமிக்கு தெரிய வந்துச்சு. இன்னைக்கு இந்த வருணுக்கு தெரிய வச்சிட்டீங்களடா. நாங்க என்ன தலைவரை பண்றது? வருண் அங்க திடீர்னு வருவான்னு நாங்க எதிர்பார்க்கலையே. டேய், அசிங்கமா மாட்டிருக்க, அறிவில்லாம பேசிட்டு இருக்கற. டேய், அவனால அவன் ஒரு குடியார பையன், சரக்கு வாங்கி கொடுத்து எப்படியாவது சமாளிச்சிருவான்டா. அந்த அபிராமி வாயை மூட முடியுமாடா? அறிவு கட்டவன. அவன் நாளைக்கு எங்க மாமா வந்த உடனே எல்லா விஷயத்தையும் சொல்லி உங்களை மாட்டி விட்டா எங்க போவீங்க? அது வந்து தலைவர், வேணும்னா நாங்க அவளை வீடு புகுந்து வெட்டி சாச்சிட்டு வந்துட்டோமா? யாருமே இல்லாதப்பவே உன்னால ஒண்ணும் பண்ண முடியல. இதுல வேற வீடு புகுந்து விட்டுறா போற. இல்ல தலைவரே, எல்லாரும் சேர்ந்து கும்பலா போய் காரியத்தை கச்சிதமா முடிச்சிடலாம். வேணாப்பா சாமி, வேணாம். நீங்க கும்பலா போய் அங்க ஏதாவது செஞ்சு ஏதாவது ஒரு வெனைய என் தலையில தூக்கி போட்டாதீங்க. இந்த பாருங்க,
பேசாம ஆந்திராவுக்கு போய் தலைமுறைவாயிருங்க. ஒரு 4 மாசம் கழிச்சு நானே கூப்பிடுறேன், அதுக்கப்புறம் வாங்க. தலைவரே நாங்க போயிட்டா முதலாளிக்கு எங்க மேல சந்தேகம் வந்துடாதா? அதுக்கு இங்க இருந்து மாட்டிக்கிறேன்னு சொல்றியா? இங்க பார், எங்க மாமா காதுல இந்த விஷயம் படாம எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும். அவருக்கு அதையும் மீறி விஷயம் தெரிஞ்சு நீங்க இங்க இருந்து மாட்டிக்கிட்டீங்கன்னு வைங்க, ஒண்ணும் பண்ண முடியாதுடா. போங்க, சொல்றத கேளுங்க. 4 மாசம் போங்க. என்ன தலைவரே, உங்க மாமா கம்பெனில சம்பளம் வாங்குற ஒரு பொண்ணு அவளுக்கு பயந்து ஓட சொல்றீங்களா? டேய் டேய் டேய், அந்த அபிராமியை பத்தி உனக்கு தெரியாதா? அவளை சாதாரணமா இடம் போட்டுறாத. அவ ரொம்ப ஆபத்தானவ. அவகிட்ட கொஞ்சம் எச்சரிக்கை யாருன்னு அவன் சொந்தக்காரன் என்று சொன்னான். நான் தான் சுதாரிக்காம விட்டேன். அதுக்குள்ள அவ பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதனால தான் சொல்றேன், எந்த கௌரவம் பார்க்காம போய் தொலைகிறான். சரி போயிடுறேன் தலைவரே, ஆனா செலவுக்கு பணம் தானே பாண்டிட்ட கொடுத்து விடுறேன். ராத்திரி பணம் வந்தவன இமீடியட்டா கிளம்புங்க, புரியுதா? சரி புரியுது தலைவரே. போங்க, போய் தொலைகிறா. அடிமாடு தெண்டத்துக்கு. அபிராமி, உன் வேலையை ஏன்ட்டே காட்ட ஆரம்பிச்சிட்டில்ல? காட்டுறேன்டி, நான் யாருன்னு காட்டுறேன்டி. என் கேமே இனிமே தாண்டி ஸ்டார்ட் ஆக போகுது உனக்கு. வர்றேன்டி. ஹலோ. யோ, உன் பொண்ணை ஒரு தடவை முழுசா பாத்துக்க. ஏன்னா இதான் நீ அவளை பார்க்க போற கடைசி தடவை. Over the mountain, over the plain, over the river. நீ யாருப்பா? என்ன சொல்ற நீ? நான் யாருங்கிறது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா உன் பொண்ணு தேவையில்லாம என் விஷயத்துல தலையிட்டு இருக்கா. உன் பொண்ணை இன்னைக்கே பாடிய கட்டி அனுப்பிச்சிருப்ப. எப்படியோ மிஸ் ஆயிட்டா. ஆனா இன்னைக்கு மாதிரி என்னைக்குமே தப்பிட்டு இருக்க முடியாது அவளால. கம்பெனியில நான் பண்ண ஃப்ராடு தனத்தை ஓனர் கிட்ட காட்டி கொடுப்பேன்னு மிரட்டிட்டு வந்திருக்காயா. அதனால நான் அவளை சும்மா விட போறதில்ல. யோ, உன் பொண்ணு உனக்கு உயிரோட வேணும்னா இனிமேல் அவ வேலைக்கு வரக்கூடாது. எங்க ஓனர் கிட்ட எங்களை பத்தி வாய் திறந்து அவ பேசவே கூடாது. அதையும் மீறி அவ வேலைக்கு வந்தான்னு வையே, வெளியே வர்ற உன் பொண்ணு உன் வீட்டுக்கு போனவாதாய வர. பெத்தா அப்ப நான் பொறுப்போட நடந்துக்குவேன்னு நினைக்கிறேன். இல்ல உன் பொண்ணு உயிரோட உன் வீட்டுக்கு வர மாட்டா. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஹலோ ஹலோ அபிராமி, நீ இனிமே வேலைக்கே போக கூடாது. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டு படியை நீ தாண்ட கூடாது சொல்லிட்டேன். என்னப்பா என்னென்னமோ சொல்றீங்க? நீ ஒண்ணு கேட்காதம்மா. இனிமே எங்கேயுமே போக கூடாது, இங்கேயே தான் இருக்கணும். என்னங்க இதெல்லாம்? திடீர்னு ஏன் இப்படி பேசுறீங்க? வெளியே போக கூடாத அளவுக்கு அபிராமி என்ன பண்ணா? அபிராமி, இன்னைக்கு உன்னை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்களா? சொல்லு அபிராமி, உன்னை யாரோ கொல்ல வந்ததாகவும் அதுல இருந்து தப்பிச்சிட்டதாகவும் இனிமே தப்பிக்க முடியாதுன்னு எவனோ ஒருத்தன் போன்ல என்ன மிரட்டுறான். இதெல்லாம் உண்மையா? வேலைக்கு போன இடத்துல வீண் பிரச்சனையை வளர்த்து இப்போ உன் உயிருக்கே ஆபத்தை தேடிட்டு வந்திருக்கிய. இதெல்லாம் என்ன அபிராமி? அப்பா, அது வீண் பிரச்சனை இல்லப்பா. கம்பெனிக்கு நான் காட்டுற விசுவாசம். என்ன நடந்ததுன்னா, என்னமா சொல்ற? உன் உயிருக்கு ஆபத்துன்னா நீ அந்த வேலைக்கே போக வேண்டாம். அப்பா சொல்ற மாதிரி நீ பேசாம வீட்லயே இருந்துருமா. அம்மா இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாதுமா. அவங்க சும்மா மிரட்டி பாக்குறானுங்க. நாளைக்கு எம்டி வந்ததும் விஷயத்த சொல்லிட்டா அதுக்கப்புறம் அவங்களோட ஆட்டம் அடங்கிடும். இந்த அசட்டு தைரியம் எல்லாம் வேண்டாம். எப்போ உன் உயிரை எடுக்கணும்னு முயற்சி பண்ணாங்களோ அப்பவே அவங்க ரொம்ப ஆபத்தானவங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால நீ இனிமே வேலைக்கு போக வேண்டாம். ஆமா அபிராமி,
தப்பு பண்றவங்கள ஆண்டவன் பாத்துப்பா. நீ அவங்கள காட்டி கொடுக்கறேன்னு சொல்லி வீணா ஏன் உன் உயிருக்கு ஆபத்தை தேடிக்கிட்டு வர? அதுக்காக சம்பளம் கொடுக்கற முதலாளிக்கு விசுவாசம் இல்லாம நடந்துக்க சொல்றீங்களா? உன் உயிரை கொடுத்துதான் விசுவாசமா இருக்கணும்னு அவசியம் இல்ல அபிராமி. ஏன்பா பயப்படுறீங்க? எவனோ ஒருத்தன் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக போன்ல மிரட்டி இருக்கான். அத போய் பெருசா எடுத்துக்கிட்டு இப்படி பயப்படுறீங்களே. இதெல்லாம் உதறி தள்ளிட்டு உண்மையை முதலாளி கிட்ட கட்டாயம் சொல்லணும்பா. அதுதான் நான் கை நீட்டி வாங்குற சம்பளத்துக்கு காட்டுற விசுவாசம். அதை செய்ய வேண்டான்னு என்ன தடுக்காதீங்கப்பா. புரியாம பேசுறியேடி. நாங்க உன்ன வேலைக்கு போக வேண்டாம்னு தான் சொல்றோம். இதுல ஏன் முதலாளிக்கு விசுவாசம் பேசிட்டு இருக்க? உன் விசுவாசத்தை விட நீ உயிரோட இருக்கிறதா எங்களுக்கு முக்கியம். அம்மா, ஏன் உயிரை விட கம்பெனி மேல காட்டுற விசுவாசம் தான் எனக்கு முக்கியம். அபிராமி, இனிமே இந்த பிரச்சனையை விடு. இனிமே நீ வேலைக்கு போகவே கூடாது. அதுதான் எங்க எல்லாரோட முடிவும். இதுக்கு நீ கட்டுப்பட்டுதான் ஆகணும். அப்பா, என்னப்பா சொல்ற? அபிராமிய கொல்ல பார்த்தாங்களா? ஆமாப்பா, நான் மட்டும் காப்பாத்தாம போயிருந்தேன்னா அபிராமி நேரம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டாங்கப்பா. என்னடி உன் தம்பி போதையில எல்லாத்தையும் மறந்துருப்பான்னு நினைச்சா எல்லாத்தையும் விலாவரியா சொல்லிட்டு இருக்கிறான். கொஞ்சம் பொறுமையா இருங்க, அப்பா என்ன சொல்றாருன்னு பாப்போம். ஆமாப்பா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த சத்யாவும் ரவியும் தான்ப்பா. அவங்க தான் ஆள் அனுப்பி அபிராமிய கொல்ல பார்த்திருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். உள்ளவாமா அபிராமி. வருண் ஏதேதோ சொல்றான், அதெல்லாம் உண்மையா? சொல்லுமா. அந்த சத்யாவும் ரவியும் தான் டூப்ளிகேட் மோட்டார்ஸ் சப்ளை பண்றாங்களா? நீ அதை கண்டுபிடிச்சதுனால தான் ஆள் அனுப்பி உன்னை கொல்ல பார்த்தாங்களா? ஆமா சார், அவங்க அதோட நிறுத்திக்கல. என் வீட்டுக்கு போன் பண்ணி இனிமே நான் வேலைக்கு வந்தா உயிரோட திரும்பி போக மாட்டேன்னு எங்க அப்பாவை மிரட்டியிருக்காங்க. மிரட்டல் போன் வந்ததுல இருந்து வீட்டுல எல்லாரும் ரொம்ப பயந்துட்டாங்க. இனிமே வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு என்ன தடுத்தாங்க. நான் அவங்கள சமாதானம் பண்ணி கம்பெனிக்கு உண்மையா இருக்கிறது தான் முக்கியம், அதனால எல்லா உண்மையும் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு வந்தேன் சார். இனிமே நம்ம ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ண வேண்டாம் சார். உடனே சத்யா ரவி மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் சார். அபிராமி, ஏமா அவசரப்படுற? போலீஸ் கீலீஸ்னு போனா நம்ம கம்பெனி பேர்தாமா கெட்டு போகும். வேணா அந்த சத்யாவையும் ரவியும் வேலையை விட்டு துரத்தி விட்டுலாம். இந்த பிரச்சனைய இத்தோட முடிச்சுக்கலாம். இல்ல சார், போலி மோட்டார்ஸ மார்க்கெட் பண்ணி நம்ம கம்பெனிக்கு இருக்கிற பேரு கெடுக்கிறதுல அந்த சத்யா ரவி 2 பேரும் வெறும் கருவி மட்டும்தான். அவங்களுக்கு பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தன் தான் இப்படி எல்லாம் பண்றான். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சாதான் நம்ம கம்பெனியை நம்ம காப்பாத்த முடியும். அதனால உடனே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து விசாரிக்க சொல்லணும். நீ சொல்றதெல்லாம் சரி அபிராமி. இப்படி எல்லாம் பண்ணா உன் உயிருக்கே ஆபத்துன்னு உங்க அப்பா கிட்ட யாரோ போன் பண்ணி மிரட்டிருக்காங்க. அதனால இதெல்லாம் எதுக்கு? இந்த பாரு, ஒரு தடவை உனக்கு ஆபத்து வர்றப்ப வருண் வந்து உன்னை காப்பாத்திட்டாரு. இதே மாதிரி எப்போதும் உன்னை யாராவது வந்து காப்பாத்துவாங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. சார், தான் நினைச்சது நடக்கலையேங்கிற கோவத்துலதான் அவன் அப்படி போன் பண்ணி மிரட்டி இருக்கான். உண்மையிலே தைரியமானவனா இருந்திருந்தா தான் யாருன்னு வெளிக்காட்டி இருப்பான். இவன் ஒரு பயந்தாங்குழியா இருக்க போய் தான் தன்னை பத்தி சொல்லாம என் அப்பாவை மிரட்டி இருக்கான். அதனால அவனோட மிரட்டல் எல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்காம உண்மையான குற்றவாளி யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆமா அபிராமி, நீ சொல்றதா சரி. சத்யாவையும் ரவியும் வச்சு எவனோ ஒருத்தன் பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்கான். அத போலீஸ் மூலமா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மாமா, என்ன மாமா நீங்களும் அபிராமி மாதிரியே அவசரப்படுறீங்க? வேணும்னா அந்த 2 பேத்தையும் அடிச்சு ஊரை விட்டு துரத்திடலாம் மாமா. அதை விட்டுட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் நம்ம குடும்ப கௌரவத்துக்கு வேணாம் மாமா. ஆமா மாமா. ஏன் மாப்ள, நீங்க ஏன் இந்த விஷயத்துல இவ்வளவு பதட்டப்படுறீங்க? சத்யாவையும் ரவியும் போலீஸ் பிடிச்சிட்டா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. மாமா, என்ன மாமா பொசுக்குன்னு இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க? ஐயோ, நான் ஒரு நல்லதுக்கு தான் மாமா சொன்னேன். நீங்க என்னடா பழிய அப்படியே என் மேல திருப்பி போடுறீங்க. அபிராமி யாரு மாமா? நம்ம கம்பெனில வேலை பார்க்குற பொண்ணு மாமா. அதுவும் நம்ம கம்பெனியை நம்பி வந்திருக்கிற பொண்ணு. அவளுக்கு
நம்ம கம்பெனியால ஆபத்து வரணுமாங்கிற ஒரு ஆதங்கத்துல தான் மாமா அப்படி சொல்லிட்டேன். வேணாம் மாமா, இனிமே நான் எதுவுமே சொல்லல. நீங்க உங்க சௌரியம் எதுவோ அதுபடி நீங்க செய்யுங்க மாமா. வாமா அபிராமி, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். அப்பா நானும் வரேன்ப்பா. வாப்பா, போமா. என்னங்க என்னடி? என்னமோ அந்த அபிராமி அப்பனை மிரட்டிட்டேன், நம்ம பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு பேசுறீங்க. ஆனா இவன் நான் இங்க வந்துட்டு எனக்கு ஏன் உயிரை பத்தி முக்கியம் இல்ல, கம்பெனி தான் முக்கியம் நன்றி உணர்ச்சி போங்க பேசிட்டு போறா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னங்க நம்ம 2 பேரும் நடுத்தரவுக்கு போயிடுவோமா இல்ல ஜெயில போய் கம்பிடுவோமா? ஏன்டி இப்படி நடுக்கி சாவுற? போலீஸால அந்த சத்யாவையும் ரவியும் பிடிக்கவே முடியாது. ஆந்திராக்கு எஸ்கேப் ஆக சொல்லிட்டேன். அப்படி பண்ணிட்டா மட்டும் இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. என்ன இந்த அபிராமி இந்த விஷயத்தை லேஸ்ல முடிக்கிற மாதிரி தெரியல. அதனால ஒண்ணு இந்த விஷயத்தை நாம அப்படியே அமுக்கணும், இல்லைன்னா இந்த அபிராமியே இல்லாம ஆக்கணும். இந்த 2ல எது நடக்கலைன்னாலும் நமக்கு தான் பிரச்சனை, புரிஞ்சுக்கோங்க. ஏய், அந்த அபிராமி நம்ம மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காடா. அந்த போலீஸ் நம்மளை தேடி இங்க வரதுக்குள்ள நம்ம எப்படியாவது இங்க இருந்து ஆந்திராவுக்கு எஸ்கேப் ஆயிடணும். பணம் வாங்க போன பாண்டி பையில கூட இன்னும் ஆளை காணும். எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. ஏன்டா பதட்டப்படுற? வருவாரு. பதட்டப்படாம போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? டேய் ரவி, வந்துட்டான் பாரு. என்னடா முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்பி ஆகணும்டா. எங்கடா பணம் வாங்குறேன்னு போனியா? என்னாச்சு? எல்லாம் வாங்கியாச்சு, முதல்ல நீங்க கிளம்புங்க. இந்த ஏரியாக்குள்ள போலீஸ் நுழைஞ்சிச்சு. வாங்க எஸ்கேப் ஆயிடலாம். வாங்க. என்னடா சொல்ற? வா, 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 சீக்கிரம். சீக்கிரம் வா. சார், சார் எனக்கு அது தெரியும் சார். சார், சார் எனக்கு அது சார், சார் எனக்கு சார். வா அபிராமி. இன்ஸ்பெக்டர், அந்த ரவி சத்யா 2 பேரையும் பிடிச்சிட்டு தான் இன்ஃபார்ம் பண்ணீங்களே, எங்க சார் அவங்க? லாக்அப்ல இருக்காங்க சார். ஏய் இடியட்ஸ், ஏன்டா அப்படி பண்ணீங்க? என்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு எனக்கே துரோகம் பண்றீங்களா? என் கம்பெனில எத்தனை வருஷமா என்கிட்ட வேலை பார்க்கறீங்க? உங்களுக்கு நான் எதுலடா குறை வச்சேன்? கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க. இன்ஸ்பெக்டர், கதவை திறக்க சொல்லுங்க. இவங்களை என் கையாலே அடிச்சாதான் எனக்கு ஆத்திரம் அடங்கும். சார் பதட்டப்படாதீங்க, இது போலீஸ் ஸ்டேஷன். இங்க முறைப்படி தான் விசாரிக்க முடியும். என்ன சார் முறை? எனக்கே உல வச்சிருக்கானுங்க. இவங்களெல்லாம் எந்த முறையில விசாரிக்க சொல்றீங்க? இதோ இந்த அபிராமி, இவனுங்க பண்ண தப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்களை கொல்றதுக்கு கூலி ஆள அனுப்பிச்சிருக்காங்க சார். இவங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது சார், லாடம் கட்டணும் சார். சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இவனுங்க வெறும் 50 தான். இவனுங்களை ஏவி விட்டவங்க யாருன்னு முதல்ல விசாரிக்கணும்.